Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to see the grammar exercises given from page number 148 to 151 of Unit 3 Prose, A Prayer to the Teacher, Term 1 English, Standard 7, Samachir Kalvi. You can find the links for the lesson in the description box as Part 1, Part 2 and Part 3 along with the prose exercises. In this lesson, you are given a simple grammar preposition. Preposition பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ரெண்டு நவுனுக்குரிய தொடர்பை சொல்கிறது தான் preposition. A preposition comes before a noun or a pronoun in a sentence and shows its relationship to another word or part of the sentence. ஸோ இன்னொரு நவுனுக்கும் ஒரு ப்ரோனவுனுக்குள்ள தொடர்பை பற்றி பேசுகிறது தான் preposition. Preposition can be classified into three groups. ஸோ மெயினாக ப்ரெப்பசிஷனை மூணு குரூப்பாக நம்ம பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பொசிஷன். ஸோ நிலைமை எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற நிலைமையை பற்றி பேசுகிறது பொசிஷன். செகண்ட் ஒன் இஸ் டைம், நேரத்தை பற்றி சொல்கிறது. அடுத்தது பிளேஸ், இடத்தை பற்றி சொல்கிறது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். பொசிஷனுக்கு ஆன் த டேபிள், அபவ் த ஹெட், ஓவர் த பிரிட்ஜ். அதே மாதிரி டைமுக்கு at 5 AM, during the morning, in the evening. And for place, in Viluppuram, at the bus stop, inside the classroom. So these are the main classification of preposition. Next pageல கொஞ்சம் படங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த படத்தில் சில ஆக்ஷன்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியான ப்ரெப்பசிஷனை நம்மளை போட சொல்லியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு படமாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெக்ஸ்ட் டு, அதாவது பெட்டிக்கு பக்கத்தில் நிற்கிறதுனால நெக்ஸ்ட் டு. செகண்ட் ஒன் அவுட் ஆஃப், பெட்டியை விட்டு வெளியில் வர்றது. தேர்ட் ஒன் இஸ் பிஹைண்ட், பெட்டிக்கு பின்னாடி இருக்கிறது. அடுத்தது பாருங்கள், இன்டு, பெட்டிக்குள்ளே போகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அரவுண்ட், பெட்டியை சுற்றி ஓடி வருது அந்த குழந்தை. அடுத்தது த்ரூ, பெட்டியின் ஊடாக போதல். அடுத்தது இன், பெட்டிக்குள்ளே இருக்கிறது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் தான் அந்த குழந்தைக்கும் பெட்டிக்கும் இருக்கிறது. அதுதான் ப்ரெப்பசிஷன் நமக்கு சொல்லுது. இப்போ எக்ஸசைஸ் பார்க்கலாம். Look at the pictures, pick out the right preposition and fill in the speech bubbles given below. The first one is over. The girl is jumping over the box. Second one is the boy is jumping from the box to the down. So it is down from. மேலே இருந்து கீழே குதிக்கிறான், அதனால் down from. அடுத்த படத்தில் இந்த குழந்தை பெட்டி மேலே நிற்குது, ஆன். அடுத்தது பெட்டியை தலைமையில் வச்சுருக்கிறதுனால ஓவர். அப்புறம் பெட்டிக்குள்ளே இருக்கிறதுனால இன்சைடு. அடுத்தது பெட்டிக்கு முன்னாடி அந்த குழந்தை நிற்கிது, அதனால் இன் ஃப்ரண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெண்டு பெட்டிக்கு நடுவில் இடையில் இருக்கிறதுனால இட் இஸ் பிட்வீன். நவ் லெட்ஸ் டூ தி எக்ஸசைஸ் எஃப். ரீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் கேர்ஃபுல்லி அண்ட் அண்டர்லைன் த ப்ரெப்பசிஷன். ஸோ ப்ரெப்பசிஷன் எல்லாம் ஒரு க்ரீன் பாக்ஸ் பண்ணியிருக்குது. இப்போ கவனிங்க. Julian placed her lunch box inside her bag. Vinodini left the house before sunrise. சூரியோதயத்துக்கு முன்னாலேயே வெளியில் போயிட்டா. Ben saw Daisy playing across the road. ஸோ ரோடுக்கு மத்தியில் விளையாடுறத பார்த்தான். Hema keeps all her teddy bears on top of the wardrobe. On. ஸோ வார்ட்ரோபுக்கு மேலே. Divya hid the sweets behind her back. அவளுக்கு பின்னாடி அவள் ஸ்வீட்ஸை ஒழிச்சா. Sudha fell over during the basketball match. மேட்ச் நடக்கும்போது கீழே விழுந்துட்டா. மதுசூதன் checked to see if his keys had fallen underneath his chair. அதாவது அண்டர்நீத்னா சேருக்கு அடியில் எதுவும் விழுந்துருச்சா அப்படின்னு சாவியை அவர் செக் பண்ணார். Mrs. Meena asked the children to go into her classroom. ஸோ டீச்சர் வந்து பிள்ளைகளை கிளாஸ் ரூம் உள்ளுக்க போக சொன்னாங்க. After lunch, the children were allowed to play. After lunch. After tells you the time. 10th one. Saravanan climbed onto the horse. So, குதிரைக்கு மேலே ஏறினாங்க. Next question. Complete the following sentences using appropriate prepositions. So, there are 3 choice for every sentence. Let's find out which would be the correct one. 3 choiceல எதுன்னு பார்க்கலாம். Is your mother at home? There is unity in diversity among the people. He discussed the problem with his parents. Litisha was praised
by her father. Can you finish the work by tomorrow? He has been absent since last week. Next one, also fill in the blanks using the suitable preposition from the box. Some options can be used more than once. So சில வார்த்தையில ஒரு தடவைக்கு மேலேயும் யூஸ் பண்ணலாம். First one பாருங்க. What do you do during weekends? I am going to my village on Sunday. I haven't met my friends since December. Run across the street and get me the ribbon. He told me in detail about the incident. The picture was drawn by the girl with charcoal. The car was traveling at a great speed. The ball fell into the lake. There is a bridge across the river. The conference will be held from 10 a.m. to 5 p.m. Next exercise. Fill up the blanks using suitable prepositions on your own. Number 1. The soldier climbed onto a horse and rode away. குதிரைக்கு மேலே ஏறி குதிரையை ஓட்டிட்டு போனாரு. They have been here for a long time. Kumaravel has lived in this city since 2012. 2012ல இருந்து இந்த நகரத்தில் அவர் இருக்கிறாரு. The paper was published in an international journal. When will you return from home? 6.1. One of the 4 students wrote the answers correctly. This fruit is from the Mexican capital. The head office is at Nungambakam. It is in College Road. As you go through the station, the office is on the right side. 9th one. The sailors were taken through the forest and made to walk for 10 miles. 10th one. The girl standing near me was sneezing. So instead of near, you can use the other words also. Behind me, in front of me, beside me. Any word can be, fill up that blank. Thank you for watching this video. Hope you have understood all the grammar part. Like, share and subscribe to our grandma's class. Thank you. Om Sai Ram.